ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரேசி டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆபர்ஜீன் சுக்கீனி மீட் பார்க்க போகிறோம். ஆபர்ஜீனி பெரிய கத்திரிக்காய் வச்சு சுக்கீனின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். மற்ற ஊர்லலாம் அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இங்கே ஜெர்மனில் சுக்கீனின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது தான் வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ பார்த்தீங்க. இப்போ ஃபஸ்ட்டு தவாவில் எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக பொடிசாக நறுக்கின பூண்டு போட்டு அது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு, அந்த பூண்டுடைய வாசனை அந்த எண்ணெயில் இறங்குற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டிருக்கிறேன். அதுவும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு, தக்காளி இதுக்கு கொஞ்சம் நிறையாவே எடுத்துருக்கணும். ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டால் 2 தக்காளி எடுத்துக்கணும். அதுதான் இதுக்குள்ளே ரேஷியோ. இது ரெண்டையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு பெப்பர் போட்டிருக்கிறேன். பெப்பர் போட்டு உப்பு போட்டு நல்லா அது மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது எப்போதுமே நான் போடுறது தான். நோர் சூப்பு கட்டி இருந்தால் போடுங்க. அப்படி இல்லாக்கட்டி இங்கே ஜெர்மனில் வந்து வெஜிடான்னு ஒன்று விற்கும். அது போட்டுட்டா டேஸ்ட் இன்னும் அது அதிகமாக கொடுக்கும். அதனால் இதுக்கு அது யூஸ் பண்ணிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் போல். பப்ரிக்கா நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, எப்போதும் போல் நம்மட பப்ரிக்கா பேஸ்ட்டும் டொமேட்டோ பேஸ்ட்டும் நான் போட்டிருக்கிறேன். ரெண்டையும் சம அளவில் எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் பப்ரிக்கா பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட்டு ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, வச்சுருக்கிற கொத்துக்கறியை போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மேஷ் பண்ணி வச்சிங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வச்சுருக்கிற சுக்கீனியில் உள்ளாக்குள்ளதை எடுத்துருக்கிறேன். உள்ளாக்க ஒரு இது மாதிரி இருக்கும், ப்ளஞ்ச் மாதிரி இருக்கும். அதை எடுத்துருக்கிறேன். அதையும் இந்த மிக்ஸில் நம்ம சேர்த்துப்போம். அது வேஸ்ட்டாக தூக்கி போட தேவையில்லை. எல்லாமே உடம்புக்கு சத்து கொடுக்கறது தான். அதனால் அதையும் நான் வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துருக்கிறேன் நான். இப்போ நம்ம வந்து ஆபர்ஜீனியை இப்படி வெட்டி நல்லா எண்ணெயில் நல்லா அதை வதங்கி நல்லா அது சாஃப்டாகணும். அந்த கத்திரிக்காய் அது வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கணும். நான் சீஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் என்ன சீஸ் வேணாலும் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சிங்க. அதுக்கு முன்னாடி ஓவனில் வைக்கிறத முன்னாடியே ஒரு லைட்டாக ஒரு ஹீட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாகிடுச்சு கத்திரிக்காய். இதை எடுத்து எந்த நம்ம இதில் வைக்கிறோமோ அதில் வச்சு நம்ம அதை வந்து நல்லா இப்படி மேஷ் பண்ணி வச்சுக்கணும். மேஷ் பண்ணி வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை வந்து மேலாக்க நல்லா ஃபுல்லாக பரவுற அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துங்க. இந்த மாதிரி வச்சுக்கணும். எல்லாத்துலேயும் அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே திருவி வச்சுருக்கிற சீஸ் நான் எடுத்துருக்கிறேன். நான் கவுடா சீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன சீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். சுக்கீனியை வந்து பொரிக்காமல் இந்த மாதிரி ஓவனில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா அதை வந்து வேக விடணும். கொஞ்சம் நல்லா அது சாஃப்டாகணும் சுக்கீனி. அது வரைக்கும் அதை வேக விட்டுக்கும். இதுக்கு டிப்பு வந்து குக்கும்பரை இந்த மாதிரி திருவி வச்சுட்டு இதில் தயிர் சேர்த்துருக்குறேன். இதுக்கு பேர் சசுக்கி. இதில் குக்கும்பர் திருவி தயிர் சேர்த்து பூண்டு தூள் சேர்த்துருக்குறேன். பூண்டு தூள் சேர்த்து உப்பு சேர்த்து ஒலிவன் ஆயில் சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான், நம்மளோட சசிக்கு ரெடி ஆகிடுச்சு. இது தான் அதுக்கு டிப்பு. அது கூட சேர்த்து சாப்பிட்றது செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் வந்து டொமாட்டோ பேஸ்ட் போட்டிருக்கிறேன், அந்த பப்ரிக்கா பேஸ்ட் போட்டிருக்கிறேன். தண்ணி ஊற்றி ஒலிவன் ஆயில் ஊற்றி உப்பும் போட்டு எல்லாம் கலந்து இந்த மாதிரி சாஸ் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த சாஸை இது மேலே ஊற்றிக்கணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றிங்க. அப்போ தான் அந்த உள்ளக்குள்ள மீட்டு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போது சுக்கீனியும் வெந்துடுச்சு. அதே இதில் நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஆபர்ஜீனி உள்ளக்க வச்சு அதுக்குள்ளே டைமும் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு 20 மினிட்ஸ் போதும் அதுக்கு. இப்போ இதுலேயும் அந்த ஸ்டஃபிங்கை நான் வந்து மேலே வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன மேலே நம்ம ஊற்றணுமோ அதே மாதிரி தான் இதுக்கும் ஊற்றணும். சீஸ் வச்சுட்டு இதுக்கு மேலே அதே மாதிரி இதுக்கும் அந்த சாஸை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு ஊற்றிடணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றுங்க. அப்போ தான் எல்லாமே சேர்ந்து செமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஆபர்ஜீனி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுக்கினியை வச்சுருவோம். அதுக்கும் டைம் செட் பண்ணி வச்சுருவோம். ஆபர்ஜீனியை விட இதுக்கு கொஞ்சம் கூடவா டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், ஆபர்ஜீனி பாருங்கள் சீஸியாக செம்மையாக இருக்குங்க. அந்த டொமேட்டோ சாஸோடு சேர்த்து அந்த உள்ளக்குள்ளே கீமா வச்சு அது கூட இந்த சசிக்கி வச்சு சாப்பிடுங்க. சான்ஸே கிடையாது. அந்த கத்திரிக்காய்
வெஜிடபிள் சாப்பிடாத பிள்ளைங்க இந்த வெஜிடபிளை கண்டிப்பாக டேஸ்டியாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.